பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதா மோடி அவர்கள் மதுரையில் நடந்த என்டிஏ கூட்டணியில பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மதுரைக்கு வந்த உடனே முதலாவதா திருப்பரங்குன்றம் சென்று வழிபட்டு விட்டுதான் மதுரையில அவருடைய உரையை துவங்கியிருக்காரு. அதுலயும் குறிப்பா அவருடைய உரையை துவங்கும் போது வெற்றிவேல் அப்படின்னு முழக்கமிட்டுட்டு தான் அவருடைய உரையவும் துவங்கி இருக்காரு. ஆதிச்சநல்லூர் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வரலாறு சிறப்பு வாய்ந்த இடங்களை உலகறிய செய்வேன் அப்படிங்கிறதையும் அந்த உரையில பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் திமுகவை கடுமையா விமர்சிச்சு பேசியிருந்தாரு. 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2021 அவங்க ஆட்சி புரிந்தாலும் அந்த ஆட்சி நல்லாட்சியா இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சிலர் ஆட்சிக்கு மீண்டும் வருவதற்கு திட்டமிடுறாங்க. ஆனா இந்த என்டிஏ கூட்டத்தை பார்க்கும்போது அவங்களுடைய கனவெல்லாம் காணல் நீரா தான் போகும்னு மோடி பேசியிருந்தாரு. ஆனா இறுதியா பார்த்தோம் அப்படின்னா முருகரை வைத்து அரசியல் செய்கிறாரா மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ராமரை வச்சு வடநாடுகள்ல அரசியல் செஞ்சதெல்லாம் போதாதுன்னு இப்ப தமிழகத்துல அதுவும் மதுரையில திருப்பரங்குன்றத்தை வைத்தும் முருகரை வைத்தும் அவருடைய அரசியலை செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்கிட்டையும் எழுந்து வருது. அடுத்தபடியா என்டிஏ கூட்டணியா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியா அப்படின்னு கூட்டணி பேரே தெரியாத ஒரு கூட்டணியை பத்தி தான் பேச போறோம். சமீபமா எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்காக இங்கிருந்து டெல்லிக்கு போயிருந்தாங்க. ஆக கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றியும் தொகுதி பங்கீடு குறித்தும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. பொதுவா அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தா மற்ற கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு அதிமுகவிடம் தான் வர வேண்டும். ஆனா மாறா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பேச முன்வரதா சொல்லப்படுது. இப்ப எடப்பாடி அவர்கள் இங்க இருந்து டெல்லியில போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுமே இது என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் போல அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு. இப்போ பீகார்ல பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செய்யறதாகவும் அந்த முதலமைச்சர் பதவியை முதன்முறையா பீகார்ல பாஜக பிடிக்க இருக்கிறதாகவும் அவர் துணை முதலமைச்சரா மாற இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதே யுக்தி தமிழ்நாட்டிலையும் பின்பற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னேறக்கூடிய வேலையை, அதாவது எதிர்கட்சியாக மாறக்கூடிய வேலையை பார்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்து வருது. இந்த கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையுமே இப்ப வரைக்கும் இறுதிப்படுத்தப்படலனா பரவாயில்ல, ஏன்னா தேர்தல் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. ஆனா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையவே இன்னும் அதிமுக கூட்டணி தொடங்கல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தபடியா விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல நிர்வாகிகள் கூட்டம் நடத்தியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா அந்த பச்சை துண்டு அணிந்து வந்திருந்தாரு. ஏன்னா டெல்டா மாவட்டம் விவசாயிகள் பத்தியும் மீனவர்கள் பத்தியும் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுலயும் திமுகவை விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான் முழுவதுமா இருந்தது. அதுல அதிமுக பத்தியோ அல்லது பாஜக பத்தியோ எந்த இடத்திலையும் பேசப்படல. விஜய் வர்சஸ் ஸ்டாலின் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. தண்ணிக்குள்ள போய் அணைகளை ஆராய்வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், நான் அமைதியா இருக்கிறதாலேயே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்க வேணாம். தமிழகத்துல தண்ணீர் திவால் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது எதனால நடக்குது? மணல் கொள்ளைகள் காரணமா தான் நடக்குது. இந்த மணல் மாஃபியாக்கு பின்னால இருக்கக்கூடியது திமுக தான் அப்படின்னும் தொடர்ந்து விஜய் அவர்கள் திமுகவை குற்றம் சாட்டக்கூடிய விஷயங்களை மட்டுமே அந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு. வழக்கம் போல விஜயை பார்ப்பதற்காக அவருடைய வண்டிக்கு பின்னால சென்ற பல இளைஞர்களினுடைய வண்டி அப்படிங்கிறது விபத்துக்குள்ளாச்சு. அதுல உயிருக்கு ஆபத்தான நிலையில ஒரு மாணவரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் அடையாள அட்டை இல்லாம முந்தி அடிச்சுட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு அந்த கூட்டத்துக்குள்ள வரக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்தபடியா தேர்தல் தேதி, தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அப்படிங்கிறது மார்ச் மாதம் 2வது வாரம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் இறுதியில தேர்தல் நடக்கலாம் அல்லது மே மாதத்தினுடைய முதல் வாரத்துல தேர்தல் நடக்கலாம் அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷன் சார்பா சொல்லியிருக்காங்க. பொது தேர்வுகளை ஒட்டிதான் இந்த முறை தேர்தலினுடைய தேதிகள் அப்படிங்கிறது தள்ளப்பட்டிருக்குங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இந்த எலெக்ஷன் அப்டேட் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து எல்லா வீடியோவிலையும் திமுக காங்கிரஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பிரச்சனை குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல அவங்களுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கு. தொடர்ந்து திமுக 21 இடம் தான் கொடுப்போம் அப்படின்னு முன்வந்த நிலையில காங்கிரஸ் அதை எதிர்த்து வந்தாங்க. தங்களுக்கு 41 இடங்கள் தான் வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இதற்கிடையில காங்கிரஸ் இது கிடைக்கலனா தாவேகாவோட கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே எழுந்துட்டு வந்துச்சு. ஆனா இந்த வாரத்துல இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில
28 சட்டப்பேரவை மன்ற தொகுதிகளும் அது மட்டும் இல்லாம ஒரு மாநிலங்களவையும் கொடுக்கப்படுறதா உறுதி செய்யப்பட்டு 2 கட்சிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகிருச்சு. இந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஸ்டாலின் அவர்கள் கிளம்பும் போது செய்தியாளர்களை பார்த்து ஓவர் அப்படின்னு அவர் செய்த செய்கை அப்படிங்கிறது சமூக வலைதளத்துல ஒரு பேசுபொருளாவே மாறுச்சு. ஆக தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய அந்த வாரம் நெருங்கி விட்டது. தமிழக அரசியல் களத்துல இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.